எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்பட்டு வருது. ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முடியலப்பா சாமி, ரொம்ப நிறைய ஜனமாக இருந்தாங்க. ரொம்பவே நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருந்தது. முன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்போ இல்லை, செம்ம கூட்டங்க, ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த க்ரௌடை மட்டும் பாருங்களேன். உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிற பில்டிங். ஸோ என்ன பண்ணோன்னா, நாங்கள் பில்டிங் கிட்ட நாங்கள் போயிட்டோம். ஸோ மண்டபம் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அம்மா மண்டபம்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஆவடி. இது ஸோ ஆவடியில் எங்களுக்கு இந்த மண்டபம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே செம்ம கூட்டங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இது மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் நிறைய கேம்போ நடந்ததால் நிறைய கூட்டம். ஸோ குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மகளிர் உரிமை தொகைக்கு தாங்க அதிகமான கூட்டம் இருந்தது. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்மியாக தான் இருந்தது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஜனங்க, கட்டுப்படுத்தவே முடியல, செம்ம கூட்டம் இருந்தாங்க. எங்கே பாருங்களேன், அங்கங்கே பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான அந்த ஃபார்மை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாருமே. ஸோ செம்ம கூட்டங்க, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. முன்ன மாதிரி இப்போ இல்லை. ஸோ முன்ன கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியல. ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம 100 ஃபார்ம்ஸ்லாம் போட வேண்டிய. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்திங்கன்னா அண்டர்லே இருக்குது, கொஞ்சம் மேலே ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா கூட்டத்தை பார்த்தோன்னே நானே பயந்துட்டேன். ஏன்னா அங்கே தான் நானே ஒர்க் பண்ணோம். ஸோ லேட்டாக வந்ததால் பார்த்திங்கன்னா ஹெவி கூட்டமாயிட்டாங்க. ஸோ அதனால் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நம்ம போயிட்டு எங்கே உட்கார போகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் இருந்ததால் பார்த்திங்கன்னா நான் வீடியோ அந்த ஃபேஸ் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். தேங்க்யூ.